Welcome to Mathu's Embroidery and Crafts. இந்த வீடியோவில் pearl beads யூஸ் பண்ணி எப்படி ஒரு சிம்பிளாக ப்ளவுஸுக்கு எம்ப்ராய்டரி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் நெக்லைனில் 3 rows ஆஃப் செயின் ஸ்டிச்சும் கண்டினியூஸ் பீட் ஒர்க்கும் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு சக்கரியவும் ஒரு 1 inch கேப்பில் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த சக்கரியை சுற்றி நம்ம pearl beads யூஸ் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்குறீங்க. இந்த pearl beads சைஸ் 3 mm சைஸ். இந்த 3 mm சைஸ் பீட்ஸை ஆரி நீடிலில் எப்படி நம்ம பீட்ஸை இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நீடிலில் ஒரு சுகர் பீடும் ஒரு pearl பீடும். ஃபஸ்ட்டு நம்ம இன்சர்ட் பண்ணுறது சுகர் பீட் அண்ட் pearl beads. இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்மால் செயின் ஸ்டிச் பண்ணிக்கணும். அகெயின் இப்போ பாருங்கள், ஒரு சுகர் பீட் அண்ட் pearl beads நீடிலில் எடுத்துகிட்டு த்ரெட்டில் இன்சர்ட் பண்ணும்போது pearl beads தான் ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆகும், தென் சுகர் பீட்ஸ் என்ட்ரு ஆகும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்மால் செயின் ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்படி பேக்வேர்டாக ஒரு லாங் செயின் ஸ்டிச் பண்ணிவிட்டு அனதர் ஸ்மால் செயின் ஸ்டிச் பண்ணிக்கிடணும். இது மாதிரி அந்த சக்கரியை சுற்றி pearl beads யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கிடணும். இப்போ நாட் போட்டுட்டு தான் நம்ம நெக்ஸ்ட்டு சக்கரிக்கு நம்ம என்ன பண்ணணும், ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நாட் போடுறது எப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்து கற்றுக்கோங்க. இதே மாதிரி எல்லா சக்கரியை சுற்றியும் இந்த pearl beads யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கிடணும். நெக்லைனில் இந்த மாதிரியான ஒரு டிசைன் pearl beads யூஸ் பண்ணி சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி முடிச்சிருக்கோம். சக்கரியில் நம்ம ஒரு கோல்டு ஜர்கான் ஸ்டோன் யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஸ்டிச்டு ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும். இது ஒரு அம்பர்லா கட் ஸ்லீவ் டிசைன் ப்ளவுஸ். இந்த மாதிரி இருக்கும். ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. ஸ்லீவ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வியர் பண்ணும்போதும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். சிம்பிள் டிசைன் தான் நெக்லைனில் வேணும் அப்படின்னு கஸ்டமர் கேட்டிருந்தனால நெக்லைனில் சிம்பிளாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்கோம். ஸ்லீவில் பாருங்கள், pearl beadsஸை அங்கங்கே ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்கோம். நெக்லைன் சிம்பிள் டிசைன். இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த ப்ளவுஸுக்கு மேட்சிங்காக உள்ள ஹிப் பெல்ட். இந்த ஹிப் பெல்ட் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறது இதுக்கு முந்தின வீடியோவில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்து கற்றுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறது இந்த ப்ளவுஸோடைய ஹேங்கிங்ஸ். ப்ளவுஸில் நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்குமோ pearl beads, சுகர் பீட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறது தான் இந்த ஹேங்கிங்ஸில் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இந்த ப்ளவுஸ் ஹேங்கிங்ஸ் எப்படி நம்ம மேக் பண்ணலாம் அப்படிங்கிறது இதுக்கு முந்தின வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்கேன். புதுசாக பார்க்குறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்து கற்றுக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இது வரைக்கும் மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.